Hey guys, hi. In the video, actually NEET 2024 முடிஞ்சு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி நிறைய பேர் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருப்பீங்க. பட் ஸ்டில் கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக போயிருக்கு. அதே மாதிரி நீட்டில் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. பட் ஸ்டில் லாஸ்ட் இயர் நீட் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் வெரி நைஸ் பேப்பர். வெரி நைஸ் மீன்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபுல்லாக என்சிஆர்டி அப்படியே வந்து கொத்து கொத்தாக பேக் பண்ணி அப்படியே ஒரு பேப்பராக கொடுத்துருந்தாங்க. Not even a single question was out of NCERT. Maybe some options வேணா வந்து out of NCERT options இருந்துச்சு. But still questions வந்து நிறைய maximum questions were in NCERT. Statement based question இருக்கட்டும், statement based question physics chemistryல நிறைய இருந்துச்சு. ஈவன் அந்த மாதிரி questions எல்லாம் நீ ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னாலே உனக்கு லைன்ஸ் கரெக்டாக தெரியணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டா. ஸோ என்சிஆர்டி லைன்ஸ் தெரியணும். ஸோ இப்போல இருந்து நீ படிக்க ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா தான் இப்போதைக்கு நிலவரம் சொல்றேன். நீட் 2025 நீட் 2025 ஐ சா ஒரு யூடியூப் வீடியோ. நமக்கு நீட்டு வீடியோ வச்சு நீட்டோட டேட்லாம் நம்மளால சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மெடிக்கோவே சொல்றதை நான் பார்த்தேன். அப்படிலாம் கிடையாது. நீட் எல்லா வருஷமும் ஒரே டேட் தான், மே ஃபர்ஸ்ட் சண்டே. ஓகே, ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் சண்டேல, மேவோட ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் சண்டே தான் நீட்டோட எக்ஸாம். டேட்டு சொல்ல மாட்டாங்க, அதுதான் உனக்கு எக்ஸாம் டே. சரியா? நீட் டேட் எக்ஸாம் டே, நீட்டோட எக்ஸாமோட டேட் சொல்லுவாங்க சொல்லி நினச்சிட்டு இருந்தேன்னா யூ ஆர் மேக்கிங் யுவர் செல்ஃப் ஃபுல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இட்ஸ் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச். ஜஸ்ட் 8 மாதம் தான் இருக்குது. ஏப்ரலில் வந்து அப்படியே பஃபருக்கு வச்சிரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8 மாதம் இருக்குது. பட் இந்த 8 மாதமும் நீ உட்காந்து படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டனா கிடையாது. இந்த 5 மாதம் மட்டும் தான் நீ படிக்கணும். ஸோ அந்த 5 மாதமும் நீ படிக்கணும் அப்படின்னா 5 மாதமும் படிக்கணும் அப்படின்னா உனக்கு ஒரு ப்ராப்பரான பிளேஸ் வேணும், ஒரு ப்ராப்பரான ஷெடியூல் வேணும். உங்கள் எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் மெமோனிட்டோட கொலாபரேட் பண்ணி நிறைய விஷயங்களை கொடுத்துருந்தேன். இன்னைக்கு ஸ்பெஷலாக எதுக்கு இந்த வீடியோஸ் கொண்டு வந்திருக்கேன்னா, இண்டிபெண்டன்ஸ் டேக்காக 60% ஆஃபர் கொடுக்குறாங்க. 60% ஆஃபர், இட்ஸ் பிக் ஆஃபர், ரைட்? ஸோ 60% ஆஃபர், மேக்ஸிமம் ஆஃபர் இண்டிபெண்டன்ஸ் டே சேருக்கு வரப்போகுதுன்னு சொல்லி தே மெசேஜ் மீ அண்ட் சேட். ஸோ நான் நிறைய பேர் என்கிட்ட மெமோனிட்டை பற்றி கேட்டிருந்தாங்க. சரியா, இது எப்படி அது எப்படி அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ எம் டெல்லிங் யூ கைஸ், உங்களுக்கு வேணும்னா இப்போ என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன். மெமோனிட்டில் இப்போ ரீசெண்டாக அவங்க சொன்னது, எனக்கு ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் நீட் இருந்துச்சுல, லாஸ்ட் இயர் நீட்ல Mema, you like the presentation or like the way the questions are presented in memo? You like the way? elite pack irukku patiya, ipo and elite pack. Yeah ma'am, like I really like it was kind of very convenient, you know, and like it was organized also well. Like if I feel that I'm good at this chapter except for this particular topic, so I don't need to go through the entire chapter to pack also na paathiruken. So first thing keva NCERT line by line questions. The NCERT line by line questions இருக்குல்ல, wait a minute, so சரி பண்ணிக்கிறேன். See, so இந்த elite packல first NCERT line by line questions பார்த்தனா, இது உள்ள போவேன். இந்த உள்ள போன உடனே ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி எடுக்கிறேன், இன்ஆர்கானிக்ல லைன்ல இருந்து தான் மோஸ்ட்லி क्वेश्चन கேட்பாங்க. பி பிளாக் எலிமெண்ட்ஸ், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் நான் போறேன்னு வச்சுக்கோ. இதுல நேமிங் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். The names of coordination compounds are derived by the following principles of nomenclature. என்ன ஆன்சர் எனக்கு தெரியலையே. ஏதோ ADDITI அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, எனக்கு மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். நேம்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஆர் derived by the following principles of dash nomenclature. additive nomenclature எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் கிளிக் தான் பண்ணேன். நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து யூ கேன் சால்வ் ஃப்ரம் லைன் NCERT லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் இது. சரியா? நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இத்தனை பேஜ் படிக்கிறீங்கன்னா அத்தனை பேஜ்ல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லி அதை மட்டும் நீ தனியா செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் உள்ள பார் டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த டாபிக் அந்த பேஜ்ல இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீ டில் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வரையும் படிச்சிருக்க குரூப் 13னா அது வரையும் மட்டும் செலக்ட் பண்ணி நீ வந்து ஃபுல்லா அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ பேஜ் படிச்சிருக்குன்னா அந்த NCERT லைன்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் நீ படிக்கலாம். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு இதுல. இது தவிர NCERT லைன் பை லைன் தவிர இன்னும் பசங்களுக்கு வேற என்ன மேஜரா தேவைப்படும்னு சொல்றேன். ஓகே, பேஜ் வைஸ் NCERT முடிஞ்சது. இது தவிர பார்ட் டெஸ்ட்
ஏன் இம்பார்ட்டன்டான ஒரு ரோலை ப்ளே பண்ணுதுன்னா பார்ட் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் திங் உன்னை போர்ஷன் முடிக்க வைக்கும். என்னது போர்ஷன் முடிக்க வைக்கும். இந்த மந்த்ல இந்த சாப்டரை நீ கவர் பண்ணணும் அப்படின்னா பார்ட் டெஸ்ட்டை பற்றி ஆல்ரெடி நான் மெமோனிட்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மெமோனிட்டுக்கு. சரியா, நீங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் டெஸ்ட்ல குமுலேட்டிவ் எப்படி டெஸ்ட் வைக்கிறாங்க, அதுக்கப்புறமா வந்து ஜான்குள்ளேயே வந்து சிலபஸ் முடிகிற மாதிரி தே ஹேவ் கிவன் அ டைம் டேபிள். ஸோ அது ஃபுல்லாக நீ பார்த்த அப்படின்னா ஜான்லேயே நீ சிலபஸை முடிச்சிடலாம். ஓகே, அதை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக போயிட்டே இருந்த அப்படின்னா ஜான்லேயே உனக்கு சிலபஸ் முடிஞ்சிடும். அப்போ பார்ட் டெஸ்ட்ல நீ திருப்பி டாபிக் ரிவைஸ் பண்ணும்போது மார்க்ல உனக்கு எந்த டாபிக்கும் தெரியாம இருக்காது. இந்த பார்ட் டெஸ்டோட கொஸ்டின் பேப்பரையே நீ சால்வ் பண்ணிட்டே இருந்த அப்படின்னா மார்க் டெஸ்ட்ல உனக்கு ப்ராப்பரா எல்லாமே கிடைச்சிடும். சரியா, இது தவிர நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம், என்சிஆர்டி படிக்கும் போது நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும், பிவிக்யூவை மார்க் பண்ணுவாங்க. சில பேர் டாப்பர்ஸ் மார்க் பண்ணுவாங்க. நான் ரீசெண்டாக பார்த்துருக்கேன் நிறைய பேர் டாப்பர்ஸ். ஓகேவா, ரொம்ப ஹை ஸ்கோர்ஸ்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அவங்க என்சிஆர்டியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின், இது வந்து பிவிக்யூல கேட்ட கொஸ்டின் அப்படின்னு மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. அது கூட நீ இனிமேல் பண்ண வேணாம். அதுக்கு தான் இந்த இடத்துல பிஒய்க்யூ மார்க் என்சிஆர்டின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது உள்ளே போனேன் அப்படின்னா இப்படி டே கீழே வந்த அப்படின்னா இது எந்த இயர்ல கேட்டாங்க அப்படின்னு சொல்லி உனக்கு வந்துடும் கொஸ்டின். சரியா, இதுதான். ஸோ இந்த மாதிரி நீ வந்து படிக்கும் போது இது எல்லாமே என்சிஆர்டி இதுலயே இருக்கு, என்சிஆர்டி தனியா வாங்கலாம் வேணாம். ஸோ இந்த இடத்துல என்சிஆர்டி நீ படிச்சுட்டே வரும்போது இது எந்த இடத்துல கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நீ பார்க்கலாம். பிஒய்க்யூல எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது யூ கேன் சால்வ் அண்ட் ஸ்டடி ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கோ. சைமல்டேனியஸா பிஒய்க்யூ சால்வ் பண்ணுவேன், சைமல்டேனியஸா படிப்பேன். இப்போ ரெண்டு விஷயமும் சேர்த்து பண்ணும்போது டைமும் மிச்சமாகும், அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இது முடிஞ்சது. இப்போ இது முடிஞ்ச உடனே பார்ட் டெஸ்ட்டும் முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்மளோட பிரம்மாஸ்திரா ரிவிஷன் பத்திரிகா இங்க இருக்கு பார் மேல. ஸோ இந்த பிரம்மாஸ்திரா ரிவிஷன் பத்திரிகா இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது. பிகாஸ் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன். சரியா, ஒரு லெசன் ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டேன். அதுக்கு ரிவிஷன் நோட்ஸுக்கு நீ வந்து அழிஞ்சிட்டு இருப்ப. கரெக்டா, ஒன்று நீயா உட்காந்து நோட்ஸ் எழுதி வச்சனா நோட்ஸ் உண்டு, இல்லைன்னா ரிவிஷனுக்கு என்ன பண்ணுவேன். ஸோ பிரம்மாஸ்திரா ரிவிஷன் பத்திரிகை உள்ள போனேன்னா கெமிஸ்ட்ரி உள்ள போறேன்னு வச்சுக்கோ. ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் கிளிக் பண்ண உடனே பாயிண்ட்ஸ் டு பாண்டர் போறேன். அவ்வளவுதான். பாயிண்ட்ஸ் டு பாண்டர்ல இந்த இடத்துல ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ற எல்லாமே ஒரே டேபிள்ல கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இங்க எடுத்துல பார் K2CH2O7 H2SO4 ஆக்சிடேஷன் பண்ணோம், முடிஞ்சது. நெக்ஸ்ட் பிசிசி ஆல்டிஹைட் ப்ரொடியூஸ் பண்ணோம், முடிஞ்சது. CuAg ஆல்டிஹைட் ப்ரொடியூஸ் பண்ணோம், முடிஞ்சது. சரியா, பெராயோடிக் ஆசிட் போட்டிருக்கு, முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி நீ வந்து பட்டு நீ இந்த ஒரு பேஜை ஒரு 10 நிமிஷத்தை ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ உனக்கு ரியேஜன்ஸ் திருப்பி ஞாபகம் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு பேஜை எடுத்து ஜஸ்ட் ரேண்டமா நீ ரிவைஸ் பண்ணா கூட டெய்லி நிறைய விஷயங்களை ரிவைஸ் பண்றான். நீட்ல ரிவிஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் நீட்ல. ஸோ இந்த மாதிரி நீ ரிவைஸ் பண்ணும்போது யூ கேன் gain your knowledge, that is regain the properties which you have studied. Okay, நீ வந்து ஆல்ரெடி படிச்சது மறக்கிற மாதிரி இருந்தாலும் இதை படிக்கும்போது திருப்பி உனக்கு மண்டையில ஏறிடும் எல்லாமே. சரியா, ஸோ மறக்க மாதிரி இருக்கு அப்படின்னா எடு, பாயிண்ட்ஸ் டு பாண்டர் ரிவைஸ் பண்ணு, முடிஞ்சது, மறக்காது. சரியா, ஸோ அதே மாதிரி பிரம்மாஸ்திரா ரிவிஷன் பத்திரிகையில இன்னொரு விஷயம் என்ன இம்பார்ட்டன்ட் விஷயம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி போறேன், ஹைலி கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இது உள்ள இருக்கிற கொஸ்டின்ஸ் ஒன்றும் ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ், லைக் அந்த கான்செப்டே மொத்தமா புளிஞ்சு எடுத்து ஒரே கொஸ்டினா கொடுத்துருப்பாங்க. இது சால்வ் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஸ்டில் நல்ல கொஸ்டின்ஸா இருக்கும். சரியா, இங்க ஒரு 15 to 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 15 to 20 கொஸ்டின்ஸை நீ மொத்தமா கான்செப்ட் படிச்சிருந்தால அது எல்லாத்தையும் கலந்து ஒரே கொஸ்டினா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 15 to 20 கொஸ்டின் வந்துச்சுன்னா உனக்கு வந்து கிட்டத்தட்ட நீ கான்செப்ட்ல ரெடி ஆயிட்ட, ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணா போதும்னு சொல்லி அர்த்தம். சரியா, ஸோ அந்த மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்கு இந்த பிரம்மாஸ்திரா ரிவிஷன் பத்திரிகால. ஸோ இது எல்லாமே சேர்த்து எலைட்ல வருது. இப்போ நான் எலைட்ல என்னென்ன வருதுன்னு சொல்லிடுறேன் கிளியரா. சரியா, இது எல்லாமே எலைட் பேக்ல வருது. ஓகே, வெயிட். அதே மாதிரி அந்த டெஸ்ட் சீரிஸும் சொல்லி இந்த லாஸ்ட் டைம் பிரம்மாஸ்திரா டெஸ்ட் சீரிஸ் விட்டுருந்தாங்க பாரு, அதுலயும் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து லிட்டரலி வந்துருந்துச்சு. என்கிட்ட யாரோ கேட்டாங்க மெமோ நீட்ல வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் லெவல் கம்மியா இருக்குன்னு சொல்லி. ஐ ஜஸ்ட் கேவ் ஒன் சிம்பிள் ஆன்சர் டு தேம். நீட்டோட லெவல் அதுதான். சரியா, நான் இது வரையும் ரொம்ப ஹை லெவல் குவாலிட்டியான டெஸ்ட் சீரிஸா ரெக்கமெண்ட் பண்ணதே கிடையாது யாருக்கும். ரீசன் இஸ் நீட்டோட லெவல் மட்டமான லெவல்ல தான் இருக்கும். இதுதான் நீட்டோட லெவல், இது கிடையாது. ஜேஇ லெவல்ல நீட்ல கேட்கவே மாட்டாங்க. they have never asked it in JEE level. 2016 கூட வந்து கொஸ்டின் கேட்டாங்களே, பட் கொஞ்சம் அவுட் ஆஃப் NCERT கேட்டாங்க. பட் இட் வாஸ் நாட் டஃப் பேப்பர். ஸோ ஓகேவா, ஸோ இதுல என்னென்ன கிடைக்குதுன்னு சொல்லி நான் சொல்றேன். லைன் பை லைன் NCERT கிடைக்குது எலைட் பிளான்ல. அதுக்கப்புறமா குயிக் நோட்ஸ், ஃபன்
ஃபார் பிசிபி. அந்த மீம் மெட்டீரியல்ஸ்லாம் மீம்லாம் வச்சு ரிவைஸ் பண்ணுறது அது இருக்குது. அப்புறமா பார்ட் டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பேஜ் வைஸ் என்சிஆர்டி இருக்குது. பிஒய்க்யூ மார்க்டு என்சிஆர்டி இருக்குது. பிரம்மாஸ்திர ரிவிஷன் பத்திரிகா. அப்புறமா வந்து இது ரெண்டுமே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுத்துலையுமே அவைலபிள் இருக்குது. சப்போஸ் யாராச்சும் ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, மோஸ்ட்லி பார்க்க மாட்டீங்க, பட் ஸ்டில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இது வந்து ஒரு சப்போஸ் 2-year பிளான் இருக்கு. 2-year பிளான் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் நீட் 2026 aspirant, 1-year subscription for NEET 2025 aspirant. Suppose if you are a dropper, just let them know you are a dropper. They will give you 50% off. Okay? சரியா? dropper நீங்க சப்போஸ் உங்களோட ஸ்கோர் காரை அனுப்புறீங்க அப்படின்னா 50% ஆஃப் கொடுப்பாங்க. இப்போ இண்டிபெண்டன்ஸ் டேக்கு எப்படி 60% ஆஃபர் வேற வருது. ஸோ ஜஸ்ட் கேட்டு எப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 4000 3000 இருக்குன்னா கூட இந்த மொத்த பேக்கேஜும் அதில் 60% ஆஃபர் கொடுத்தாங்கன்னா ரொம்ப கம்மியான காசு தான் வரும். ஓகேவா? இஃப் யூ வாண்ட் யூ கேன் பை. இங்கே வந்து வாங்கிட்டு, ஏன்னா ஆல்ரெடி பசங்க நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. மெமோனிட் நல்லா இல்லைன்னு சொல்லி யாரும் என்கிட்ட சொல்லலை. சரியா? நல்லா இருக்கு, எனக்கு சூப்பராக இருக்கு இது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் எனக்கும் இது பார்க்க நல்லா பட்டுது. பிகாஸ் நான் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தேன். சரியா? ஸோ பார்த்ததுனால இட்ஸ் வெரி நைஸ். ஸோ சப்போஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் பையிங் திஸ், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. அந்த லிங்க்ல என்னோட ரெஃபரல் கோடு போட்டு வாங்கிக்கோங்க. ரெஃபரல் கோடோட ஒரு லிங்க் இருக்கும். சரியா? ரியாஸ் 20 சம்திங் இருக்கும். ஸோ 20% அதுலேயும் ஆஃப் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ரெஃபரல் கோடு போட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ தேங்க்யூ. நீட் 2025 சீரியஸாக எடுத்து இப்போயே படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உன்னால் வந்து ஒழுங்காக மார்க் எடுக்க முடியும். இல்லை மார்க் எடுக்க முடியாது. ரிவிஷன் பிளேஸ் எ மேஜர் ரோல், என்சிஆர்டி பிளேஸ் எ மேஜர் ரோல். என்சிஆர்டி இங்கே இந்த ஆப் ஃபுல்லாகவே என்சிஆர்டி மட்டும் தான் இருக்குது. நான் பார்த்த வரையும் எதுவுமே இல்லை, வேறு எதுவுமே இல்லை. அவுட் ஆஃப் என்சிஆர்டி எதுவுமே இல்லை, இதில் ஃபுல்லாக என்சிஆர்டி மட்டும் தான் இருக்குது. ஸோ என்சிஆர்டி, ஸ்டிக் டு என்சிஆர்டி, யூ வில் கெட் இன் டு யுவர் success and your favorite medical college too. So all the best all. Thank you so much. Bye bye.